ஒரு நேரம் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான்லாம் போட்டு பெருசாக ரெடி பண்ணி வச்சு இங்கே போகலாம் அப்படி ஒரு இடமா இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பெருசாக பிளான்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வச்சு போய் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டேன். அனுப்பி வச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறேன், செம்ம மழை நிற்கிச்சு, ஊட்டிக்கு நிற்குது. இந்த கிளைமேட்டில் வெயில் தானே அடிக்கும், இன்னும் நல்லா வெயில் தான் அடிச்சுக்கணும். இந்த கிளைமேட்டில் மழை பெய்யுதா, நம்ம நேரத்துக்கு எல்லாம் பெய்யும். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரிங்க, சும்மானாலே வர மாட்டாங்க. வெயில் வேற, மழை வேற பெய்யுது, வரவே மாட்டாங்க. ஃபோன் அடிச்சு போகிறது நான் கூப்பிட்டுருக்கேன், எவனாட்டும் ஒருத்தன் வரான்னு பார்ப்போம். 2 hours later. எங்கே போகலாம்? தனுஷ்கோடி போமா? தனுஷ்கோடி ரொம்ப லாங் ப்ரோ. போகும்டா, மழை விடுறதுக்குலாம் போயிட்டு வந்துடலாம். அவனை பசிக்குது, முதல்ல நல்ல ஹோட்டலா பசிக்கு நான் சாப்பிட்டு போமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஊர் உலகம் காலடியில் தான் அடங்குது, பேர் சொல்லிட போர் முழக்கம் தான் முழங்குது. காகங்களும் மேகங்களும் கீழே பறக்குது, விண்வெளியில் என்னுடைய பேஸ் தெரியுது. இனி மரங்கள் எல்லாம் அடையம்பரம் தாங்கும், நாம் போடும் தாளத்துக்கு எல்லாம் ஆடும். இது தாண்டா என் சொர்க்கம், அது இப்போ என் பக்கம். நாம் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. ஒதுங்குடா ஒரு சூற காத்து காத்து காத்து, என்ன பார்த்து சூற காத்து காத்து. அம்மா மிக்ஸ், அம்மா மிக்ஸ் நல்லா இருக்கும் போல. அம்மா மாதிரி சாப்பாடு இருக்கும், தாய் சாப்பாடு. உள்ள போகிறோம் பழகிறோம், வண்டி அங்கே கொடுத்துருமா? ஒரு பிள்ளை வேற, சின்ன பிள்ளை அது உள்ள இருக்கா? டேய், பிள்ளையில பார்க்காத, சாப்பாடை பார்க்க. பொம்பளை சோக்கு கேக்குதா போது? பொம்பளை சோக்கு என்னடா நிறைய கஸ்டமர் வராங்க. சரி, சாப்பிட மாட்டேன். கேமராமேன் சாப்பிட மாட்டாங்களே, தெரியாத உனக்கு? கேமராமேன் எங்க சாப்பிட்டுருக்காங்க, நம்ம தான் சாப்பிடுவாங்க. கேமராமேன் பார்த்துட்டு இருந்திருக்கு அவருக்கு. எந்த ஊர்ல கேமராமேன் சாப்பிட்டுருக்காங்க? வாழ்றாங்க, சாப்பிடாம தான் வாழ்வாங்க. ஓகே, நல்லா காத்தோட்டமா போறோம்டா, நல்லா இருக்குல்ல? இப்படி கடற்கரை பீச், இப்படி பீச் நல்லா டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. அது இல்லாம இதை பாரு, அப்படியே பீச்சில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். நீங்க நாங்க பீச் ஓரமாக்குறவங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஓடுறது, பறக்கிறது, நீந்துறது, தாவுறது. என்னென்ன ஸ்பெஷல்? மீன் சாப்பாடு, ஆனா வேற கனவா வடை, இன்னைக்கு மீன் சாப்பாடு, பாறை மீன் ஃப்ரை, நகர மீன் குழம்பு, மீன் புட்டு, கனவா வடை, 2 ஆம்லேட்டு. என்ன ராமு தேடுறீங்க? இந்த ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கீங்களே, பூனை கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா? நெய் சாப்பிட்ருக்கியா? ஆமா, அதையும் மட்டும் எடுத்து போடுவாங்களா இல்ல ஓட அரைச்சி அதே மட்டும் தான் எடுத்து போவாங்க. இப்பெல்லாம் கேட்போம். 2 ஆம்லேட் நான் சாப்பிட்டதே. என்ன சாப்பிட்ருக்கியா? 2 முட்டை போடுமா? நண்டோட முட்டையோட ஆம்லேட் ஆம்லேட் மாதிரி மிக்ஸ் பண்ணது. முட்டையில, கோழி முட்டையில மிக்ஸ் பண்ணது நண்டு. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்போ தான் எதுக்கு இலையில வைக்கிற? தரையிலே வை, நக்கி தின்ட்டு போட்டோம். அதுதானே வந்திருக்காங்க அமெரிக்கால இருந்து. சிரிக்காத.
மாமியார் வீட்டுக்கு விருந்து அம்மா மாமி கனவாடை ஏய் சீரியஸாண்ணா நிறைய கொடுக்குறாங்கல்ல. சிக்கன் பீஸ் மட்டும் நிறைய 65 மட்டன் நல்லி மட்டன் எறா தொக்கு கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன் நக்கிட்டு போறீங்க. நண்டு வறுவல் 65 வருது பாரு காக்கா 65 கடைசியில் பார்த்தா வீடியோ எடுக்க போகிற மாதிரி இல்லை, சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அப்போவே இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து கரவலை மீன். இன்னைக்கு எல்லாமே கரவலை மீன் மூட்டை மீன் இருக்கிறதே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ். அன்னைக்கு மீன் வாங்கி வந்து சமைச்சு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ணுறது நம்ம ஒரு ரவுண்ட் போய்க்கிற மாதிரி அதே வீட்டில் சாப்பிட்றது. போயிட்டு வரலாம் அடி பொலி சுபாஷ் முடிச்சுடுறான். இது வந்து பாறை மீன், கரவலையில் உள்ள பாறை. அண்ணா இப்ப மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ண்ணே. என்னோட பேர் பூமிநாதன். பூமி டூரிசம்னு ராமேஸ்வரத்துல இருந்து நிறைய டூரிசம் பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் எங்களோட புது முயற்சியா எல்லாருக்கும் நல்ல வீட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஸ்ரீ மருதாம் அம்மா மெஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன நம்ம கம்பைண்டாக எல்லா டூரிஸ்ட்க்கும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் மதுரையில இருந்தோ இல்லை திருச்சியில இருந்தோ இல்லை அதர் ஸ்டேட்ல இருந்தோ வர்றவங்களுக்கு ஒன் டே ட்ரிப் அப்படின்னா ஸ்டே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு மார்னிங் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஐலாண்ட் விசிட் குருசடி ஐலாண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு ஃபுல்லு சீ ஃபுட்டு எல்லாமே ஹோம்மேடு தான் இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து தனுஷ்கோடி விசிட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஹாய் டீயோடு அவங்க இது ஒன் டே ட்ரிப்பு. இதுக்கு நாங்கள் வந்து 699 சார்ஜஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா போட் என்ட்ரி டிக்கெட்டு, ஐலாண்ட் என்ட்ரி டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டு அவங்களுக்கு அன்லிமிட்டெட் சீ ஃபுட்டு, அப்புறம் ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸ். இதுதான் எங்களோட ஐட்னரி. இது போக இங்கே நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் என்ன அப்படின்னா கனவா வடை பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீன் புட்டுலாம் வேற லெவலாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகும் பாடியில், அந்த மாதிரி ஒரு புட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட பெரிய எய்மே என்ன அப்படின்னா கலப்படம் இல்லாத சரியான சாப்பாடு எல்லாருக்கும் போய் சேரணும், வர டூரிஸ்ட்டும் நல்லா திருப்தியாக சாப்பிடணும். ஸோ அதுதான் எங்களோட மெயினான குறிக்கோள். இங்கே சமையல் பண்ணுற எல்லாருமே லேடிஸ் தான். ஸோ வீட்டு சமையல் தான் எல்லாமே. எல்லாரும் வாங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாத. போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா, இப்ப சாப்பிடணுங்க. டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க என்ன வெட்டி பேச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. சாம்பார், ரசம், மோர் வேணா குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். எந்த சாப்பாடும் கொஞ்சம் போல ரசம் மோர். அதெல்லாம் சொல்றேன். நான் உண்ட லைன் பை லைன் அடிச்சு ஏற்றிக்கிட்டே இருந்தேன். ரசம் எப்படி இருக்கு நான் போகிறேன். எல்லாமே சாப்பிட்டு பாரு. ரசம் சிக்கன் மாதிரியே இருக்கு. முள்ளே இருக்காது. சாம்பார் அண்ணா ரசம் போய்கிட்டு இருக்கு பாஸ். சாம்பார் ரசம் அவ்வளோதானா? வளரண்டிய பையன் சாப்பிட வேண்டாமா? அதானே சாப்பிட்டு செத்தானான் பேர் இருக்கும். சாப்பிடும்போது ராமனா இருக்கும், பீமனா இருக்கும். கண்ணுதான் இல்ல, நீங்க காமெடியாவது இருக்கு. வேணாமே சாப்பிடும்போது சாப்பாடு சாப்பிட இருக்கும். நானும் 10 பாதுகாத்து
என் வீட்டுக்கு கொண்டு போறதா? நல்லா சாப்பிட்டு போகிற கூட ஏதாட்டும் ஐஸ்கிரீமையும் நான் திருப்பேன் தான் அடித்து ஏற்றிட்டு அப்ரூவ்லாம் சமதையும் பார்த்துட்டு தனுஷ்கோடி போக முடியாது, மழை பெய்யுது. இதுவே ஃபுல்லாக இருக்கு. வெறுக்கணும் இருக்கு. இருக்கிற சைடிஸே சாப்பிட முடியாது. அப்புறம் ஊருக்கு இருக்கணும். சாம்பாருக்கும் மோருக்கும் என்னைக்கும் ஊர்காலம். மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவைடா? திரும்பவும் ரசம் போயிட்டு இருக்குண்ணா. நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அப்படியே சாப்பிட்றியான்னு கேட்டோம். அப்போ வெஜ்ஜு சரி விரதம் சாப்பிட மாட்டோம். அவனுக்கு கொடுத்து வைக்கல இந்த சாப்பாடு, அவ்வளோதான். தெரியும் நீ விரதம் வேணுமா வச்சு. போய் அதுக்கும் மோருக்கு சாம்பார் ஊருக்கு வந்துட்டான். மோர் ஊத்திட்டானா அவனுக்கு அடுத்து பால் தாண்டா. டேய் அவன் மோருக்கு வந்துட்டான். எல்லாரும் அண்ணா சாப்பிடுங்க. சோத்த கொண்டு வாயா. அண்ணே போதுமாண்ணே? இல்லண்ணா அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டோம்னா. போனேன். என்னடா சொல்ற? மறுபடியும் கறி குழம்பு கேக்குறான் பாஸ். பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவைடா? திரும்பவும் ரசம் போயிட்டு இருக்கு. மலை மாதிரி குமிச்சு வச்சு ரசம் சென்டர்ல ஊற்றணும் ரசம். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? பாஸ் மறுபடியும் மோர் போயிட்டு இருக்கு. மோருக்கு வந்துட்டானா? டேய் என்ன அவ்வளோதான். ரெண்டு ஆம்லேட் வருதுடா. வரட்டும் ப்ரோ, அப்புறம் சாப்பிடுவோம். அப்புறம் சாப்பிடுவோமா? என்ன நீ கொஞ்ச நேரம் சோறு வாங்கி நண்டு ஆம்லேட் கலக்கி விடு. நான் நண்டு ஆம்லேட் ஒன்று கொண்டு வந்து நீ அலைய முடிக்கிட்ட நம்ம சாப்பிடுவோம். வசனமெல்லாம் பேசுனேன். என்னடா அவ்வளோதான் முடியல. நீ விஜய் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்க. நீ அஞ்சாவதுடா. சரி இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டார் போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அப்படியே தூங்கி சாப்பிட்டு போட்டு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போகணும். மோர் போனோம். அதான் பெருசு மோர் மோருக்கு அப்புறம் பாயாசம். இதுக்கப்புறம் கடைக்காரங்க பதவிடுவாங்க. ஆமாம் சாப்பாடு அப்படியே அருமாறுறதுலாம் வேற லெவலில் ஊற்றணும். அப்படி கொஞ்சம் ஊற்றணும். ஊறுவா போவோம். தீவுக்குள்ள ரேட்டு கம்மியாக இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் சூப்பராக. ஆனால் மீன் குழம்புலாம் சூப்பராக. ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ மீன் சாப்பாடு? 120 ரூபா. சரி இனிமேல் நம்ம வந்து எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தங்கிறதே மறந்துட்டேன். ஏன் வீட்டுக்கு கூட கஷ்டம்? இருக்க மாட்டாரு அதனாலயா? கஸ்டமர் தான் கடை வாங்கிக்கலாம்டா. வீட்டுக்கு போகாம
இந்த நம்ம வீட்டுக்கு போகணும்னா அவர் வீட்டுக்குள்ள போகலாமா இல்லை சமாதிக்கு போகணுமா? சமாதிக்கு போகணும். சமாதிக்கு இருப்பு, நல்ல சாப்பாடு, நல்ல கவனிப்பு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா தங்கச்சி மட்டும் தாண்டின உடனே ரைட் சைடில் என்ன பெட்ரோல் பாரத்தா பாரத் பெட்ரோல் பங்க்கு அதுக்கு ஆப்போசிட்ல அம்மா ஹோட்டல் தாண்டா. கேமரா வச்சுக்காம பாரு தங்கத்துக்கு இவனா அன்பனம் பண்ணிக்கிறான். எங்கடா போனீங்க எல்லாம்? 3 சாப்பாடு, ஒரு வாட்டர் பாட்டில் வேற கனாவோட இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா? அதெல்லாம் கனவோட உங்களுக்கு இன்னைக்கு காம்ப்ளிமெண்ட் போனோம். நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆக்சுவலா கனவோட வந்து நமக்கு 60 rupees பிளேட்டு 2 பீஸ் வரும். அவங்க எல்லாருமே இன்னைக்கு காம்ப்ளிமெண்ட். வேற என்ன வச்சுங்க? அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அந்த ஆமை வடை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நண்டு வடை வந்து நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் அவுத்து வச்சிருக்கேன். அதோட ஷெல்ல இருந்து ஃபுல்லா தனியா எடுத்து அதுக்கப்புறம் தான் ஆம்லேட் உங்களுக்கு இதுல ஃபுல்லா இலஃபுல்லா இருந்துச்சு. இதே சாப்பிட முடியாம சாப்பிட்டு ஒரு ஸ்வீட் வரல. பாயசம் இல்ல பாயசம் வெளியில கொடுக்குறாங்களா? கொஞ்சம் வரீங்களா? பாயசம் வெளியே வா. ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே, வாங்க. எனக்கு போதும். போதும்ண்ணா. நல்லா இருக்கு. நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரோம். திருப்தியா இருந்துச்சு.